ஸோ நேத்திக்கு வந்து ஜிஆர்டி போயிருந்தேன். ஜிஆர்டியில் வந்து நேத்தி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த ஆன்டிக் அப்படின்னு சொல்லி எம்போசிங்கே இருக்காது. ஒரு மாதிரி மோல்டு பண்ணி அந்த அச்சில் போட்டு எடுத்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வந்து ஷேடு இருக்கிறது ஆன்டிக்னு சொல்லிடுவாங்க. அப்படி தான் எல்லா கடையிலையும் எல்லாரும் வாங்குறாங்க. பட் இந்த மாதிரி எம்போசிங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இதை நான் பார்த்தேன். ஸோ அதுதான் சரி நான் இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நானும் அங்கே ஒன்று செலக்ட் பண்ணேன். இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா 174 கிராம்ஸு, நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 74 கிராம்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் என்னோடய பட்ஜெட்டில் அது இல்லை. பட் நான் எதர்ச்சியாக வந்து நான் ஒரு பெண்டன்ட் பார்த்தேன். அதுலேயும் வந்து நல்லா ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருந்தது. அதனால அதை எடுத்தேன். அதை நான் காமிக்கிறேன். நேத்திக்கு மெயினாக போகிற காரணம் என்னென்னா 12,800 ருபீஸ் இருந்தது கோல்டு ரேட்டு. செகண்ட் திங் ஸோ இதுதான் நான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து வீடியோ நான் காமிக்கிறேன். பட் இது நான் பிக்சர் இதை எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போது என் கையில் இப்போ உள்ள லாக்கரில் தான் வச்சுருக்கேன் நான். பட் இதை நான் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீக் மண்டே ஒரு டியூஸ்டே நான் போகிறச்சு உங்களுக்கு வீடியோ நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து என்னோடய சிட் அமௌண்ட் வந்து 23.17 எனக்கு சேர்ந்துருந்தது சிட் அமௌண்ட். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23.12. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதனோட வேஸ்டேஜ் வந்து 24% ஏதோ சொன்னாங்க. ஒரு விஷயம் என்ன இப்போது அதிசயமாக ஜிஆர்டியில் இருக்குன்னா, சிட் அமௌண்ட்டுக்கு ஒரு தனி வேஸ்டேஜ் சொல்கிறாங்க. அதர் இதுக்கு வந்து நார்மலாக நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கறச்சு தனியாக ஒரு வேஸ்டேஜ் சொல்கிறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் இஸ் நாட் அப்ளிகபிள்னாங்க. நான் போய் சண்டை போட்டு தான் அதை வந்து அதே வேஸ்டேஜ் தான் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ வேஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா 3% இது கொடுத்து நான் எடுத்தேன். 18% வரைக்கும் வேவ் ஆஃப். அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ 3% கொடுத்து நான் அதை எடுத்தேன். இதனோட பில் டீட்டெயில்ஸ் அதெல்லாமும் நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதனோட எக்ஸாக்ட் வீடியோவும் இதனோட பில் டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிட் அமௌண்ட் போக வந்து நான் இதுக்கு கொடுத்தது 17,500 ருபீஸாக தான் கொடுத்தேன். அதே மாதிரி இதோடு சேர்ந்து ஒரு பேங்கிளும் நான் எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லேயே ப்ரீ க்ளோஸ் பண்ணேன். ப்ரீ க்ளோஸ் ஏன் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப ஆல் டைம் லோவில் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட வீடியோலையும் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். 12,800 12,000 19,000 வந்து ஒரு பையிங் ரேஞ்சாக கன்சிடர் பண்ணுங்கன்னு. ஸோ நான் அப்போது வந்து அது 12,800 வரச்சே எங்கிட்ட அப்போ அமௌண்ட் இல்லை. அண்ட் என்கிட்ட சிட்டும் முடியல. 6 மந்த்ஸ் முடிஞ்சால் அதில் 50% பெனிஃபிட் வருங்கிறதுனால 6 மந்த்ஸில் சிலது க்ளோஸ் பண்ணேன். இது வந்து 10 மந்த்ஸ் முடிஞ்சது. ஸோ 23 கிராம்ஸ் டோட்டலாக ஆச்சு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேக் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் இந்த செல் பண்ணேன், அதில் பார்ட் ஆஃப் இட் நான் சிட்டில் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் அது செல் பண்ண அமௌண்ட்டும் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அரவுண்ட் 2 பார்ட்டாக போட்டிருப்பேன். ஒன்று வந்து 14,600க்கு விற்றேன், இன்னொன்று 15,600க்கு விற்றேன். விற்றது எல்லாமே காயின்ஸ் தான். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது 15,600க்கு வந்து நான் விற்றது வந்து இப்போது ஆவரேஜ் ரேட்டில் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 12,800 12,900க்கு தான் வாங்கினேன். ஸோ அதுக்கு டைமும் எனக்கு பார்த்தீங்கன்னா டைமும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஓரளவுக்கு ஆவரேஜும் ஆச்சு. 12,900க்கு வாங்கினேன். விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 15,600 14,600 டைமும் கிடச்சிது. அந்த அமௌண்ட் ஒரு பல்க் அமௌண்ட்டை விற்றதில் ஒரு பார்ட் ஆஃப் இட் எடுத்து நான் சிட்டில் போட்டேன். ஒன்று வந்து நான் லேண்டில் போட்டேன்னு அதுலேயே போட்டிருப்பேன். 6 மந்த்ஸ் பேக் வீடியோ போய் பாருங்கள். இது வந்து 6 மந்த்ஸில் பண்ணது கிடையாது. இது வந்து 10 மந்த்ஸ் முடிஞ்ச பொருள். 6 மந்த்ஸ் இது பேங்கிள் ஒன்று நான் எடுத்தேன். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மெத்தட் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகுமானா இல்லைங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் வரைச்சே நம்ம அதை செல் பண்ணிக்கணும், ஹோல்டு பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணோமே தவிர பாட்டம் ஃபிஷிங் பண்ணவே முடியாது. கீழே போகிறச்சே நான் வாங்குவேன், மேலே இருக்கிறச்சே நான் வந்து விற்பேங்கிறது வந்து எப்போவுமே அது டைமே பண்ண முடியாது. இது வந்து நம்ம கோல்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அப் அண்ட் டவுன் ஆகுதோ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது நம்மளோட டெக்னிக் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் அதே மாதிரி தான் ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்தேன். நெக்லஸ் ஹாரம் ரெண்டும் 74 கிராம்ஸ் ஒன்று 174. என்னால் கிளியராக வந்து அதை எடுக்க முடியல. ஏன்னா லைட்டிங் வந்து அதில் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஆங்கிளில் வச்சு எடுத்துருக்கணும் இன்னும் கிளியராக தெரியறதுக்கு. பட் எம்போசிங் அந்த ஒர்க்மேன்ஷிப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் லைட்டிங் டிஃப்ரெண்ட் இதில் எடுக்க ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கும். இப்போ வந்து லைட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இது இந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் தான் லைட்டில். பிக்சரும் நான் காமிக்கிறேன். ஸோ இது இப்படி தான் இருந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் பிக்சரும் காமிக்கிறேன். அந்த நெக்லஸ்து
ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் பேங்கிள் அதனோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பெண்டன்ட் நான் லாக்கர்லேருந்து எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் அதை காமிச்சிட்டு அதனோட பில்லும் நான் ஷேர் பண்ணுறேன்.